Hi, welcome to Channel Shrub. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா again ஒரு குட்டி பியூட்டி ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பியூட்டி ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா யார்ட்லியில இருந்து ஒரு சூப்பரான பெர்ஃப்யூம் டால்க். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாவெண்டர் ஃபிளேவர் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃப்யூம் டால்க். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த பெர்ஃப்யூம்ஸ் அந்த ஸ்ப்ரே டைப்லாம் இருக்கிறதுலாம் வந்து பிடிக்காது. சில பேர் வந்து அந்த பவுடர் ஃபார்ம்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாவெண்டர் ஃபிளேவர், சூப்பரான லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டால்க், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சில பேர் வந்து வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடரி ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வீட்டில் இருக்கும் போது கூட வந்து நல்லா வந்து ஃப்ராக்ரன்ஸோட இருக்கிறதுக்கு ஒரு குட் ஃபீலோட இருக்கிறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரியான வாசனை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்டுக்கு நிஜமாவே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட மைண்டை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு, கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாசனைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ அதனால வீட்டில் தானே இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்காதீங்க. ஸோ நீங்க வந்து பெர்ஃப்யூம்ஸ் தான் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி டால்க் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்க கிட்ட வந்தாலும் அவங்களுக்கும் உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு குட் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நிறைய வந்து ஃப்ராக்ரன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எனக்கு வந்து லாவெண்டர் ரொம்ப பிடிக்கும். நார்மலி எனக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிடிக்கும். லாவெண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அதனால தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிளியர்ல இருந்து இந்த ஷாம்பு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து ஷாம்பும் வந்து இதுல இருக்கும், கண்டிஷனரும் வந்து ஆட் ஆயிருக்கும். சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனர் தனியா ஷாம்பு தனியா போடுறதுக்கு கண்டிப்பா எரிச்சலா வரும். சில பேருக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஹரிபரியா கிளம்பிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகணும், கண்டிஷனர் போட்டா கண்டிப்பா ஒரு 3 minutes அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் நல்லா கியூர் ஆகும். அண்ட் முக்கியமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான சில்கியான ஹேர் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில். இது ஃப்ரம் இண்டஸ் வேலி பயோ ஆர்கானிக்கோட ஆல்மண்ட் ஆயில். ஸோ ஆல்மண்ட் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஹேரை வந்து பயங்கர ஹெல்த்தியா சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நான் வந்து நார்மலி என்னோட ஸ்கின் ஹேர்க்குலாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது, இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா வந்து இதுக்கு நல்லா தான் வந்து இருக்கும்னு தோணுது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணேன். நான் நார்மலி ரிவ்யூஸ் செக் பண்ணாம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கவே மாட்டேன். பட் வாங்குவேன் எப்பனா எனக்கு வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பேன். மற்றபடி வந்து நான் வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு ரிவ்யூஸ் செக் பண்ணாமல் வாங்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸ் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட்னாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுனால ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரொம்ப திக்கா வளருது அப்படிலாம் வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் ரொம்ப பயங்கரமா பசங்க மாதிரி வளருது அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து சனஃபில் இருந்து இந்த கிளேட் ஃபேஸ் ரேசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்பர் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சின் ஹேருக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஈவன் பிக்னி லைன்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5-in-1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஸ்மூத் ஸ்கின் கிடைக்கும், ஆன்டி ஸ்லிப் கிரிப், அதுக்கப்புறம் ஷேவ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த கார்னேசி பிராண்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா வந்து இது இல்லை. பிகாஸ் இதோட ரேசர் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி 2
ஐ மீன் ஆல்ரெடி ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், பேலன்ஸ் 2 வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்மேசிலாம் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ பட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதோட வேலையை இது கரெக்டாக பண்ணுது. இது வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணுமா, கண்டிப்பாக இது வந்து பண்ணுது. பட் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா இது மேபி உங்களுக்கு சூட் ஆகாது. பட் ஸ்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பிடிக்கும். எனக்கு இந்த பிராண்ட் வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, பிடிக்குது பட் ரொம்ப இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன். மற்றபடி இது சூப்பராக வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஷியல் ஹேர் முடிச்சிட்டோமா, இப்போ வந்து பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மலி பாடி ஹேர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சில பேர் ஃபுல் பாடியுமே வந்து ஷேவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு எனக்கு தோணும், எதுக்குது? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என் ஹேண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஹேர் இருக்கும், அது எப்போயாவது அக்கேஷ்னலாக ரிமூவ் பண்ணுவேன். அண்ட் லெக்ஸில் இருக்கக்கூடிய லெக்ஸில் எனக்கு கொஞ்சம் கோர்ஸாகவே ஹேர் இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்காது, பார்க்கறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிடுவேன், ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுவேன். பட் ஹேண்ட்ஸில் இருக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோலாம் விசிபிளாலாம் தெரியாது. ஸோ அதனால நான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வந்து பண்ணுவேன். அண்ட் அண்டர்ஆர்ம் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். பட் ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கிறது இந்த ஒரு ரேசர் தான். இது ஃப்ரம் வீனஸ். இதுவும் லாவெண்டர் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரேசர். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நார்மலி இந்த மாதிரி பாடி ஹேர் அப்படிலாம் ரிமூவ் பண்ணும்போது வந்து சோப்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே அப்ளை பண்ணுவோம். சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷேவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தடுக்கிறதுக்காகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே சோப்பும் வந்து இருக்கு, சோப்பும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சோப்பும் வந்து சேர்ந்தே வந்துடும், அந்த ஃபோமும் வந்துடும். ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக கிளைட் ஆகும். அண்ட் அந்த இடம் ரொம்ப கிளீனாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில் நல்ல க்ரிப்பும் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த கட்லாம் ஆகுறது, அந்த கை நழுவி எப்படியாச்சும் போகிறது, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக இருக்கிற அந்த ரேசரை விட எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த டைம். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாய்.